இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. இன்றைய நாள் திருப்பாடம் 91:11 எடுத்து வச்சு பாருங்களா. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார். 11:12 91 ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் 11:12 நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்களோ, அதற்கு பாதுகாப்பாக யார் வரப்போகிறா? தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுகின்றார். என் மகனோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க, அந்த விஷயம் வெற்றியை கொடுக்கணும், நீ போ. தூதர் நம்ம கூடவே இருந்து நம்ம வழிநடத்த போகின்றார். நீ போகும்போது தடுமாறி கீழே விழக்கூடாது. எந்த ஒரு கல்லும் மோதி நீ கீழே விழாமல் தங்கள் கைகளால் நம்மை தாங்கிக் கொள்வார். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம போகிற பாதையில் தடுமாற்றம் நிறைய இருக்குது, விழுந்துக்கிட்டே இருக்கும், வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன்? நான் போகிற பாதை சரியில்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கீழே விழாதபடி தாங்கிக் கொள்வார். மகனே கலங்காத, உற்சாகமாறு, எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வேளையில் தூதர்கள் நமக்கு சாட்சியாக காட்சியளிக்கின்றார்கள். எப்படி அப்படின்னா, நம்ம போயிட்டே இருப்போம், அட்ரஸ் எதுவுமே தெரியாது. இந்த இடத்துக்கு போகணும், யார் உதவியை நம்ம கேட்குறதுனா யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் அந்த பக்கம் வரும்போது, கடவுளே உங்களுக்கு நன்றி, நான் எப்படி இந்த பக்கம் கடந்து போவேன், இந்த அட்ரஸ் எப்படி நான் கண்டுபிடிப்பேன், ஓகே எனக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் யாராச்சும் உதவி பண்ணியிருப்பாங்களா? நினச்சி பாருங்களா. நான் ஒரு சங்கட்டமான சூழ்நிலை இருந்தேன் பிரதர், என் மனசே சரியில்லாமல் இருந்தேன், யாருனே தெரியல. ஏன் சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி முகம் தெரியாத நபர் அறிமுகமாகவாங்கல்ல, அது கடவுளாக அனுப்பிச்சாரான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க நம்மக்கிட்ட பேசுகின்ற பொழுது மனசு ஆறுதலாக இருக்கும்ல. நம்முடைய வாழ்க்கையில் மாணவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பாராத நேரத்தில் யார் மூலியமாக வச்சு நமக்கு வாழ்க்கை எல்லாமே மாற்றத்திற்கான ஒரு வழியை அவர் காண்பிப்பார். நீ அதை பிடிச்சிக்கிட்டு நீ போய்கிட்டே இரு, யார் என்ன சொன்னாலும் கலங்காத. இன்றைக்கி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு அவங்க நம்மளை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்ததா டாடா பாபாயின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க, எப்போயாச்சும் கேட்பாங்க, அவ்வளோதான். இல்லை, ஒரு தேவை இருக்கும்போது நம்ம கால் பண்ணி இந்த விஷயம் வேணும், நம்ம கூடவே இருப்பாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஆள் அட்ரஸே காணும். நம்மளே கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கல்ல. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்க உறவுகள் சுற்றி உள்ள ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம நடந்துகிட்ருக்கு, ஆனால் அவங்களாம் நமக்கு உதவி பண்ண முன் வராத போது, யாரோ முகம் தெரியாத நபர்கள் உதவிக்கு வரும்போது, ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா, நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், எனக்கு நீரே வந்து உதவி செய்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பாடல் 91 முழுமையாக படிங்களா, அவ்வளோ சூப்பராக இருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் ஏன்சதுமே திருப்பாடல் 91 படிச்சுட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக அதில் ஒரு எனர்ஜி இருக்குங்க, நமக்கே ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது கீழெல்லாம் விழமாட்டீங்க, தைரியமாக போங்க. போகிற பாதை தெளிவாக இருக்கா, உங்களுக்கு தெரியுதா, இந்த பாதையில் நான் போகிறேன், கரெக்டுப்பா, என்னோடய டிசிஷன் கரெக்டாக இருக்குது, நானே முடிவெடுத்தேன் இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, நான் என் சொந்த காலில் நிற்க போகிறேன், யாரையும் நான் நம்பி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். இல்லை பயமாக இருக்குன்னு சொல்லியே வருடங்கள் கடந்து போயிடுச்சு, வயசும் நம்மளுக்கு ஏறிடுச்சு, நம்ம என்ன சாதித்தோம், என்ன பண்ணோம், அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோமா இல்லையா, ஒரு பிஸ்னஸ் பண்ணோமா, சொந்த வீடு வாங்கணுமா, கை நிறைய சம்பாரிச்சோமா, எதுவுமே இல்லைல்ல. நம்மளாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பயப்படுறோம்ல. ஐயோ இந்த பிஸ்னஸ் நல்லா போகுமா, நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், இருக்கிற வேலைலாம் விட்டு நான் இந்த மாதிரி நான் சொந்தமான ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஒரு அனுபவம் வாழ்க்கையில்
பண்ணி பாருங்கள், தோல்வியில் தான் முடியும், பிரச்சனை இல்லை. மீண்டும் நம்ம அந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே இந்த விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், மீண்டும் அதை சரி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கடந்து போவோம்னு சொல்லி முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமை மிகப்பெரிய உயர்த்த போகின்றாரு. கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, உங்கள் மேலே 100% நம்பிக்கை வைங்க. வாழ்க்கையில் வெற்றி தான். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, புத்தாண்டு தொடங்கி இருக்கின்ற நிலையில் உம்முடைய வாக்கு தத்தங்களே எனக்கு உறுதியான நிச்சயத்தை தருகின்றதப்பா. அதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் ராஜா. நாங்கள் செல்கின்ற பாதையில் என்னை காக்கும்படி உம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டுகின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எலியாவின் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தியதைப் போல எங்களுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்துங்கப்பா. யோசேப்பை நீர் வழிநடத்தியதைப் போல எங்களையும் வழிநடத்துங்க ராஜா. நீர் வேண்டியவற்றை தருவீர் என்று நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகம் எங்களை சூழ்ந்திருப்பதற்காகவும் தூதர் சேனை எங்களை காப்பாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் என் காலை தள்ளி விட மாட்டீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எண்ணி என் இருதயத்தை உயர்த்தி துதித்து ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சு கொண்டிருக்கின்ற வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் மாற்றுங்கப்பா. அதிசயம் செய்யக்கூடிய நீ வல்லமராக இருக்கின்றப்பா. எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காத, அற்புதம் நடக்காதான்னு சொல்லி காத்துட்ருக்க ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. நிச்சயமாய் இந்த ஆண்டு எங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறீங்க. நீங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறீங்க. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக நின்று, எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நின்று எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி கொடுங்க எஸ்அப்பான்னு சொல்லி உமக்கு முன்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் நாங்கள் மேலே வரணும்ப்பா. கீழே விழுந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஓகே நாங்கள் மீண்டும் முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுங்க. சோர்ந்து போய் தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனையை கொடுக்காதீங்க ஆண்டவரே. மீண்டும் முயற்சி பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்குள்ள அப்படியே ஏற்றுங்கப்பா. ஒரு பூஸ்டப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்அப்பா. பலப்படுத்துங்க ராஜா. சோர்ந்து போகும் வேலையில் கூட உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலாயும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது ஆண்டவரே. நாங்கள் தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறும்னு சொல்லி கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாய் மாறும் நம்புகிற ஆண்டவரே. உண்மையே விசுவசிக்கின்றனப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.